குறித்த ஒரு குறித்த ஒரு ஆண்டு கால பகுதியில் மூலம் உரிமையாளர் பங்களிப்புகள் தவிர்த்து உரிமையாண்மை அதிகரிக்கக்கூடிய சொத்துக்களின் அதிகரிப்பும் பொறுப்புகளில் ஏற்பட குறைவு பொருளாதார வழங்க மொத்த உட்பாய்ச்சல் வருமானம் சொல்லும் நியாயமான பெறுமதி சாதாரண கொடுக்கல் வாங்கலின் போது அளவீடு செய்யும் தினத்தன்று சொத்தொழினை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் மேல பொறுப்பினை மாற்றுவதற்கு செலுத்தப்படும் பெறுமதி நியாயமான பெறுமதியா எஸ்எல்பா பயணியின்படி வருமானத்துடங்குவை பொருட்கள் விற்பனை வருமானம் கேபிள் டிவிக்கான உபகரணம் என இணைப்பு அதாவது பொருளை விற்கிற வருமானம் இரண்டாவது சேவை வழங்கும் மூலம் பெற்றுக்கொள்ளப்படும் வருமானம் விசாரணப்பட்டி சேவைகள் கேபிள் டிவிக்கான இணைப்பு ஒரு கேபிள் பாக்ஸ் ஒன்று நீங்க கேபிள் லைன் எடுத்திருப்பீங்க டிவிக்கு சரி அப்ப அதுல வந்த நேரம் வந்த அந்த கேபிள் காசு பாக்ஸ் வந்து வருவாயா இருக்க விற்கிறது மாதம் கட்டுற காசு சேவை வருமானமா இருக்கு கம்பெனியின் சொத்துக்களை ஏனைய பயன்படுத்துவதனால் கிடைக்கும் வருவாய் வட்டி பங்களா வருமானம் உரிமை பங்கு வருமானம் ஆக்குரிமை வியாபார குறி திரைக்கடன் செலவா பயனின்படி வருமானம் ஒன்று இனங்காண்பதற்கான நியாதிகள் ஒன்று பொருட்கால சேவை வாடிக்கையாக வழங்கப்பட்டிருக்கும் கேபிள் டிவின்னா கேபிள் டிவி அவருக்கு வழங்கியிருக்கும் புரிசானப்படினா அவருக்கு வித்திரும் வாடிக்கையா தான் பெற்றுக்கொண்ட பொருட்கால சேவைகளுக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பின் அடையாளம் காணுதல் நிறுவனமானது பொருட்கால சேவை உரிமையினை வாடிக்கையாளருக்கு மாற்றியுள்ளதா என இனங்காணுதல் வாடிக்கையாளர் பொறுப்புகளுக்காக காசு அல்ல ஏனைய சொத்துக்களை செலுத்துவதற்கு இணங்குகின்ற என அறிதல் எஸ்எல்ஏ பயணத்தின்படி வருமானத்தை அங்கீகரிப்பில் உள்ள 5 படி மாதிரிகள் இது முக்கியம் ஸ்டார் பண்ணி வைக்கும் ஒன்று ஒப்பந்தத்தை இனங்காணுதல் 2 செயற்பாட்டு கடப்பாடு இனங்காணுதல் கொடுக்கல் வாங்க விலையினை தீர்மானித்தல் கொடுக்கல் வாங்க விலையை பகிர்வு செய்தல் வருமானத்தை இனங்காண ஒப்பந்தத்தை இனங்காணுதல் செயற்பாடு கடப்பாடு இனங்காணுதல் கொடுக்கல் வாங்க விலையை தீர்மானித்தல் கொடுக்கல் வாங்க விலையை பயிர் செய்தல் வருமானத்தை இனங்காண எஸ்எல்ஏ பயணியின்படி வருமானத்தை இனங்காணக்கூடிய சந்தர்ப்பம் நிறுவனம் ஒன்றானது வாடிக்கையாளர் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட பொருட்கள சேவையினை வழங்கினார் ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாட்டில் திருப்தி அடையும் போது வாடிக்கையாளர் திருப்தி அடையும் போது அந்நிறுவனம் வருமானத்தை இனங்காண பொருட்கள் சேவை பரிமாற்றத்தின் போது வாக்குறுதி அளிக்கப்பட பொருட்கள் சேவை வழங்குவதனால் ஒப்பந்தத்தில் நிறைவேற்றப்படும் கடப்பாட்டில் திருப்தி அடையும் போது வருமானத்தை இனங்காண அல்ல விற்பனையாளர் என்று கொள்ளாளுக்கு இடர் பயன் கடப்பாடு என்பன மாற்றப்படும் போது அவர் வருமானத்தை இனங்காண எஸ்எல்ஏ பயணியும்படி கொடுக்கல் வாங்க விலை நிறுவனம் ஒன்று வாடிக்கையாளர் ஒருவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட பொருட்கள சேவையினை வழங்கும் பரிமாற்றத்தின் போது 3ஆம் தரப்பினர் சார்பாக அறவீடு செய்யப்படும் பெருமையை தவிர நிறுவனத்துக்கு உரித்துறையென எதிர்பார்க்கப்படும் பிரதி பயனும் பெருமை பொருட்கள் சேவையை விநியோகிக்க 3ஆம் தரப்பினர் ஒரு கட்டணம் வாகன கட்டணம் கிடைச்சால் அதெல்லாம் வருமானமா காட்டலாம் ஒரு அலுமாரியை விற்க போறோம் அலுமாரி விற்கிறதா நிறுவனத்துக்கு சொந்தமான காசு ஒரு வாகனத்துல ஏற்றி விடுறோம் அதுக்குரிய காசும் சேர்த்து வாடிக்கையாளர் வாங்கினார் அந்த காசு உரிமையாளருக்குரிய காசு வாகன உரிமையாளருக்குரிய காசு அதை நான் அவருக்கு பே பண்ணோம் நிறுவனத்துக்கு குறித்தான தொகை வருமான தொகை கழித்து வார தொகைதான் நிறுவனத்துக்கு குறித்தான தொகையா கொள்ளலாம் நிறுவனத்துக்கு குறித்தான தொகையா கொள்ளலாம் ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்து 2 நோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் அடுத்த பயிற்சிகள் 80வது கேள்வி பின்வரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும்
எந்த திகதியில் வருமானமாக இனங்காணப்படல் வேண்டும் என கூறுக. நிதியாண்டு 1/4/2025 தொடக்கம் 31/3/2026 வரை ஆகும். முதலாவது, சேவைகளினை வழங்குவதற்கான ஒப்பந்தம் 2/6/2025 மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் சேவைகள் 20/6/2025 மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சேவையினை பெற்ற நிறுவனம் 30/6/2025 பணத்தினை செலுத்தியுள்ளது. இரண்டாவது, பொருட்களை விற்பனை செய்வதற்காக வாடிக்கையாளருடன் 1/12/2025 ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. பொருட்களானது 1/1/2026 வாடிக்கையாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வாடிக்கையாளரினால் 1/2/2026 பணமானது நிறுவனத்திற்கு செலுத்தப்பட்டது. எண்பதாவதுல முதலாவதுக்கு ஆன்சர் 20/6/2025. 80வதுல ரெண்டாவதுக்கு ஆன்சர் 1/1/2026. அடுத்தது 81வது கேள்வி. சரஞ்சா பொதுக்கம்பெனியானது 1/4/2025 வாடிக்கையாளர் ஒருவருடன் இயந்திரம் ஒன்றை விற்பனை செய்தல் மற்றும் 2 வருட பராமரிப்பு சேவையை வழங்குதல் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. அத்தினத்தில் இயந்திரமானது வாடிக்கையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதுடன் சட்ட ரீதியான உரிமையும் மாற்றம் செய்யப்பட்டது. வாடிக்கையாளர் இயந்திரம் மற்றும் 2 வருட பராமரிப்பு சேவைக்காக ரூபாய் 4800 வழங்க முன்வந்துள்ளார். சரண்யா பொதுக்கம்பெனியால் இவ்விரண்டும் வெவ்வேறாக விற்பனை செய்யப்பட்டால் இயந்திரம் ரூபாய் 4000 பராமரிப்பு சேவை ரூபாய் 2000 விற்பனை செய்யப்படும். 2025/6/1 வாடிக்கையாளரினால் இதற்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும். வேண்டப்படுவது. முதலாவது கேள்வி. SLFRS 15 படி 2026/3/31 முடிவடைந்த வருடத்திற்கான வருமானம். இரண்டாவது கேள்வி. SLFRS 15 படி 2026/3/31 உள்ளவாறான நிதிநிலைமை கோட்டில் காட்டப்பட வேண்டிய உழைக்கப்படாத பராமரிப்பு சேவை வருமானம். போவோம். இதுல உங்களுக்கு தெரியும், எப்ப வாடிக்கையாளர் திருப்தி அடைகின்றாரோ அந்த இடையில வருமானமா இனங்க. சரி, பின்வரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எந்த தீயில் வருமானம் இனங்காணப்பட வேண்டும் என கூறுக. நிதியாண்டு 1/4/25 தொடக்கம் 31/3/6 வரை ஆகும். சேவைகளை வழங்குவதற்கான ஒப்பந்தம் 2/6/25 மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் சேவைகள் 20/6/25 மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சேவையினை பெற்ற நிறுவனம்
30/6/25 பணத்தை செலுத்தியார். 30/6/25 பணத்தை செலுத்து. வருமானமா இறங்காண்டே 20/6. சேவை மேற்கொள்ளப்பட்ட தினம் 20/6. 20/6. பொருட்கள் விற்பனை செய்வதற்காக வாடிக்கையாளர் 1/2/2025 ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. பொருட்களானது 1/1/2026 வாடிக்கையாளருக்கு அனுப்ப வைக்கப்பட்டது. வாடிக்கையாளர் 1/2/2020 பணமா நிறுவது எழுதப்பட்டது. 1 ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. பொருட்கள் வாடிக்கையாக அனுப்பப்பட்டது 1/1. அப்ப 1/1/2026. 1/1/2026. 1/1/2026. 1/1/2026. வாசிட மன்ற 81வது கேள்வி. சரஞ்சா புதுக்கமணியானது 1/4/2025 வாடிக்கையாளர் ஒருவருடன் இயந்திரம் ஒன்றை விற்பனை செய்தல் மற்றும் 2 வருட பராமரிப்பு சேவை வழங்குதல் தொடர்பான ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டது. அத்தினத்தில் இயந்திரமானது வாடிக்கையாளருக்கு விநியோகிக்கப்பட்டதுடன் சட்ட ரீதியான உரிமையும் மாற்றம் செய்யப்பட்டது. வாடிக்கையாளர் இயந்திரம் மற்றும் 2 வருட பராமரிப்பு சேவைக்காக ரூபாய் 4,800,000 வழங்க முன்வந்துள்ளனர். சரஞ்சா புதுக்கமணியால் இவ்விரண்டும் வெவ்வேறாக விற்பனை செய்யப்பட்டால் இயந்திரம் ரூபாய் 4,000,000 பராமரிப்பு சேவை ரூபாய் 2,000,000 விற்பனை செய்யப்படும். 2025/6 வாடிக்கையாளரினால் இதற்கான கொடுப்பனவு மேற்கொள்ளப்படும். வேண்டப்படுவது. முதலாவது கேள்வி. SLFRS 15 படி 2026/3/31 முடிவடைந்த வருடத்திற்கான வருமானம். இரண்டாவது கேள்வி. SLFRS 15 படி 2026/3/31 உள்ளவாறான நிதிநிலைமைக்கூற்றில் காட்டப்பட வேண்டிய உழைக்கப்படாத பராமரிப்பு சேவை வருமானம். வகுப்புல படிப்பிச்ச கேள்வி. சரஞ்சா புதுக்கமணி 1/4 வாடிக்கையாளருடன் இயந்திரம் ஒன்றை விற்பனை செய்வது தொடர்பாக 2 வருட பராமரிப்பு சேவை வழங்குது. ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்ட அத்தினத்தில் இயந்திரம் வாடிக்கையால் விநியோகிக்கப்பட்டவுடன் சட்ட ரீதியான உரிமை மாறும் செய்யப்பட்டது. வாடிக்கையால் இயந்திரம் மற்றும் 2 வருட பராமரிப்பு சேவைக்காக 40 லட்சம் ரூபாய் வழங்க முன்வந்துள்ளார். சரஞ்சா புதுக்கமணியினால் இவ்விரண்டு வெவ்வேறாக விற்பனை செய்யப்பட்டார். இயந்திரம் 4,000 ரூபாய்க்கும் பராமரிப்பு 2,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும். வாடிக்கையாளருக்கான பணத்தை செலுத்தியிருக்கிறோம். SLFR 15 படி 31/3/2000 முடிந்த ஆண்டுக்கு வரைக்கும் முடிவெடுத்த ஒரு சேவையாக வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது நிதிநிலைமை கூட காட்ட வேண்டிய உழைக்கப்படாத பராமரிப்பு சேவை வேணுமா? செய்து வெளிதான் 81ஆம் கேள்வி. 4,000 2,000 2 கோடி இயந்திர விற்பனை வருமானம் 4,800 மூன்றாம் பிரிண்டர்
3200. இயந்திர பராமரிப்பு தேவை வருமானம் 4500 மூன்றா பிரிச்சு 1 1600. 1600 வருமானமா காட்டலாம். ஏன்னா ரெண்டு வேடை சேவை, ஒரு வேடை தான் முடிஞ்சிருக்கு. 4000 விற்பனை வருமானம். இரண்டாவது உழைக்கப்படாத பராமரிப்பு தேவை வருமானம் 1600 இரண்டாம் பிரித்து 1 எண்ணம். உழைக்கப்படாத பராமரிப்பு தேவை எண்ணம். திருப்பியா சொல்லும். சார் அடுத்த வாசிக்கிட்டு. ஓகேயா? டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல சார். இப்ப இது 4000 2000 தனி விலை 2 கொண்டு என்ன சேர்த்து 6000 முடிகிறத 4000 தந்தா இந்த மாதிரி வருமானம் காட்டுறது. அப்ப 4000 மூன்றாவது பிரிச்சா 2 3200. இயந்திர பராமரிப்பு வருமானம் 4000 மூன்றாவது பிரிச்சா 1600. அது ரெண்டு வேடத்துக்குன்னா ரெண்டாவது பிரிச்சா 800 வருமானம். உணர்த்தப்படா பராமரிப்பு சேவை மிச்சம் இருக்கும். திருப்பி சொல்லணுமா? ஓகேயா? ஓகே சார். பாட்டு செய்ய சொல்லி போட சொன்னது. ஆனா இதுல நீங்க நிறைய பேர் போடவே இல்லை. 4 5 பேரா போடுறீங்க. அதோட சேர்த்துதான் ரிசல்ட் சொல்லிடணும். நேரடிக்கான ரிசல்ட் வாரலாமா பண்ணிடுவேன். எண்பத்தி ரெண்டாவது கேள்வி. கம்சன் உபகரண பொதுக்கம்பெனி பர்ஷிகா என்பவருடன் 1/4/2025 பின்வருமாறு ஒப்பந்தத்தினை மேற்கொண்டது. பொறி உபகரணம் ரூபா 500,000. இருவருட பராமரிப்பு சேவை ரூபா 100,000. போக்குவரத்து கட்டணம் ரூபா 10,000. மேற்கூறிய அனைத்து கட்டணங்களையும் உள்ளடக்கி இருதரப்பும் ரூபா 490,000 ஒப்பந்தத்தினை கைச்சாத்திட்டு 1/4/2025 முழு தொகையும் பர்ஷிகாவினால் செலுத்தப்பட்டது. போக்குவரத்து கட்டணத்தை கம்சிகன் பொது கம்பெனி லொரி உரிமையாளருக்கு ரூபா 10,000 செலுத்தியது. முதல் வருட முடிவில் பொருள் சேவை வழங்கல் தொடர்பாக ஒப்பந்தப்படி இருதரப்பும் திருப்தி அடைந்தது எனின் SLFRS 15 வருமானங்களினை இனங்காணல் நியமனத்திற்கமைய 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான முதலாவது கேள்வி வருமானமாக இனங்காணப்படும் பெறுமதி. இரண்டாவது கேள்வி உழைக்கப்படாத பராமரிப்பு சேவை வருமானம்.
82ஆம் கேள்வி. இதுல இந்த மூன்றாம் தலைப்பின பெறுமதி இருக்கு. அந்த போக்குவரத்து கண்ணம் மூன்றாம் தலைப்பினர். இப்ப நீங்க கொடுக்கல் வாங்க விலை தீர்மானிக்க அது வந்திருந்தால் அதை நீக்கி வாரதான் கொடுக்க வாங்க விலைன்னு எடுக்கணுமா? கம்சியன் உபகரண பொது கம்பெனி பெர்சிகா என்பதுடன் 1/25 பின்வருமாறு ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். ஒரு உபகரணம் 5 லட்சம், 2 வேட பராமரிப்பிச்சே 1 லட்சம், 5 கொண்டு போக்குவரத்து கண்ணம் பெறா மேற்கூறிய அனைத்து கண்ணம் உள்ளடக்கி இருதரப்பு 490 ஒப்பந்தத்தை கச்சாத்து 1/25 முழு தொகை மெர்சியாவினால் செலுத்தப்பட்டது. போக்குவரத்து கட்டணத்தை கம்சியன் கம்பெனி ஒரு உரிமையாளர் 10,000 செலுத்தியது. முதல் வேட முடிவில் பொருசை வழங்க தொடர்பாக ஒப்பந்தப்படி இருதரப்பும் திருப்தி அடைந்த இனி செலவா பயணிச்சு வருமானது இணங்கான நியமத்துக்கு அமைய வருமானமா இணங்கானப்படா பராமரிப்பு வருமானம் ஒரு வேடம் இங்க உழைக்கப்படா வருமானம் கொடுக்கல் வாங்க விலை தீர்மானிக்க மூன்றாம் தரப்பின விலை கழிக்கும். மூன்றாம் தரப்பின விலை என்ன? 490,000 10,000 கழிச்சா 480. இது 5 லட்சம் 1 லட்சம் 5 கோடி. முதலாம் கேள்வி இயந்திர விற்பனை வருமானம் 480,000 5 கொண்டு 6 6 பிரிச்சா 4 லட்சம். இயந்திர பராமரிப்பு சேவை வருமானம் 480,000 6 பிரிச்ச 1 80,000 2 வேட பராமரிப்பு சேவை பிரிச்சா 40,000 சேர்த்தா 440 4,45,000 440. இயந்திர விற்பனை வருமானம் 486 பிரிச்சா 5 4 லட்சம். இயந்திர பராமரிப்பு வருமானம் 486 பிரிச்ச 1 80 82 பிரிச்ச 40. உழைக்கப்படா பராமரிப்பு வருமானம் 82 பிரிச்ச 40. உழைக்கப்படா பராமரிப்பு வருமானம் 82 பிரிச்ச 40. நான் விளங்கப்படுத்துவோம். நான் இல்லையா சிவானியை விளங்கப்படுத்துவோம். டேனியல் ஓம் சார். விளங்கப்படுத்து. இங்க 4,90,000 கொடுக்கல் வாங்கல் விலை. அப்ப இங்க போக்குவரத்து கட்டணம் 10,000 ரூபாய் வராது. அடுத்தது இங்க வேற இந்த பொறி உபகரணம் 5 லட்சம், வேற இருவருட பராமரிப்பு சேவை 1 லட்சம். அதுக்கான ரேஷியோ எடுத்து பார்த்தா 5 கொண்டு. அப்ப இப்ப கொடுக்கல் வாங்கல் விலை 4 லட்சம் என்பது வந்தது. அதை 6ஆல பிரிச்சு 5ஆல பெருக்கினா இயந்திர வருமானம் 4 லட்சம் வரும்.
வேற மிச்சம் 80,000 இருவருட பராமரிப்பு சேவை. அப்போ ஒரு வருட பராமரிப்பு சேவை 40,000. இப்ப முதலாம் கல்வி வருமானமாக இனம் காணப்பட்ட பெறுமதிக்கு அந்த 4 லட்சத்தோட 40,000 கூட்டினா 4,40,000. இந்த உழைக்கப்படாத பராமரிப்பு சேவை ஒரு வருஷத்துக்கு 40,000 தான், மிச்ச வருஷம் 40,000 இருக்கு. அப்ப உழைக்கப்படாத வருமானமாக 40,000 ரூபாய் காட்டும். ரைட். 83ஆம் கேள்வி போவோம். 83வது கேள்வி. ராணி பிஎல்சியானது மின்சாரம் வழங்கும் இயந்திரமொன்றினை வாடகைக்கு விடும் கம்பெனி ஒன்றாகும். இயந்திரத்தின் நாளாந்த வாடகை ரூபாய் 40,000 ஆகும். 28/9/2025 கம்பெனியானது இயந்திரத்தினை கரனிற்கு 9 நாட்கள் வாடகைக்கு விடுவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளது. இத்திகதியில் முற்கொடுப்பனவாக ரூபாய் 200,000 கம்பெனியால் பெறப்பட்டது. இந்த முற்பணமானது மீளச் செலுத்தக்கூடிய வைப்பான ரூபாய் 100,000 கொண்டுள்ளது. இவ் இயந்திரமானது 29/9/2025 அதிகாலையில் கரனிற்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது. SLFRS 15 படி பின்வருவனவற்றை குறிப்பிடுக. முதலாவது கேள்வி. 30/9/2025 முடிவடையும் வருடத்திற்கான இனங்காணப்பட்ட வாடகை வருமானம். இரண்டாவது கேள்வி. 30/9/2025 உள்ளபடியான இனங்காணப்பட்ட உழைக்கப்படாத வாடகை வருமானம். மூன்றாவது கேள்வி. 30/9/2025 இனங்காணப்பட்ட பொறுப்பு. ஐடியா சொல்லுங்க. எப்படி கேள்வி வந்திருக்கு?
விட ராணி பிஎல்சி மின்சாரமான இயந்திரம் ஒன்று வாடகைக்கு விடும் கம்பெனி ஒன்றாகும். இயந்திரது நாலாந்த வாடகை 40,000. 28/9/2000 கம்பெனி எனக்கு 9 நாட்கள் வாடகை விடுவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளார். இத்திகரை முற்கொட்டப்பணமா 2 லட்சம் ரூபாய் கம்மியா பெறப்பட்டது. இந்த முப்பணமானது மீள செலுத்தக்கூடிய வாய்ப்பான 1 லட்சம் ரூபாய் கொண்டுள்ளது. வாகனத்தை காரோட வாடகை வாடகை கூட போற வேண்டாம். ஒரு அட்வான்ஸ் ஒன்று பே பண்ணணும். வீடோட வாடகைக்கு அட்வான்ஸ் பே பண்ணணும். லட்சம் அந்த ஓடி முடிக்க அந்த காசு திருப்பி கிடைக்கும். கம்பெனியா இருந்தா கம்பெனிக்கு அது போறோம். இந்த இயந்திரமானது 29/9/2025 அதிகாலை கரணைக்கு விநியோகிக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் அப்ப முடியும், 30ல முடியும். SLMR 15 படி பின்மேட்டை குறிப்பிடுங்க. 30/9/2025 முடிவடையும் பயணத்துக்கான இனங்காணப்பட்ட வாடகை வருமானம் உள்ளபடியான இனங்காணப்பட்ட உழைக்கப்படாத வாடகை வருமானம் இனங்காணப்பட்ட பொருள். கவனிங்க. 33ஆம் தேதி 29/9/12 நாள்கள் ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் படி 2 நாளைக்கு 80,000. ஒரு தெரியுதா கலரவர்? ஆம் சார். 2 லட்சம் ரூபாய் இல்ல 1 லட்சம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு 1 லட்சம் இருக்கின்றார். அடிச்சா 1 லட்சம் தான் வாடகை குறைவா கிடைச்சது. 1 லட்சத்துல 80,000 வருமானமா காட்டிடம் என்றார். உழைக்கப்படாத வாடகை வருமானம் 20,000. உழைக்கப்படாத வாடகை வருமானம் 20,000. இந்த 1 லட்சத்தையும் உழைக்கப்படாத வாடகை 20,000 சேர்த்தான் 120. இல்ல பிணைச்ச 2 லட்சம் ரூபாயில இருந்து வருமானமா காண 80,000 கழிச்சார். இப்படி சொல்லணுமா? ஓகேயா? ஓகே சார். டவுட் சகானா, ரோகிணி, சரியா எல்லாரும்? ஓம் சார். திருப்பி சொல்லணும்னா சொல்லுங்க. நான் அங்க காண கிடைக்கல. இல்ல சார். அப்ப கூப்பிடுங்க இல்ல. ம், சொல்லு. இங்கதான் சார் இருந்தேன். கூப்பிடா இல்ல அவ. அடுத்த போ. 84வது கேள்வி. சபிதா பிஎல்சி ஆனது இயந்திரங்களை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்கின்றது. இயந்திரங்களினை நிறுவுவதற்கு விசேட அறிவு காணப்படுவதனால் கம்பெனியானது இயந்திரத்தினை நிறுவிக் கொடுக்கின்றது.
இயந்திரத்தின் விற்பனை விலை ரூபா 600,000. இயந்திரம் ஒன்றின் நிறுவுதல் கட்டணம் ரூபா 80,000. கம்பெனியானது 1/10/2025 10 இயந்திரங்களினை விற்பனை செய்து அவற்றை நிறுவுவதற்கான ஒப்பந்தம் ஒன்றினை செய்துள்ளது. 31/10/2025 கம்பெனியானது 7 இயந்திரங்களினை விற்பனை செய்துள்ளதுடன் அவற்றுள் 5 இயந்திரங்களின் நிறுவுதலை பூர்த்தி செய்துள்ளது. இது தொடர்பாக ரூபா 4,500,000 இதனை 1/10/2025 முற்பணமாக பெற்றுக்கொண்டது. SLFRS 15 படி பின்வருவனவற்றை கணிக்க: முதலாவது, 31/10/2025 முடிவடைந்த காலத்தில் இனங்காணப்பட்ட வருவாய். இரண்டாவது, 31/10/2025 உள்ளவாறு உழைக்கப்படாத வருவாய். ரைட், டக்கர் செய்யுங்க. போன முறை வந்த கழுதை இந்த முறை மாநமட்டு பேப்பர்ல வந்தது. சரிமா, பாருங்க. சபிதா PLC தன இயந்திரங்களை உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்கின்றது. இயந்திரங்களை நிறுவுவதற்கு விசேட அறிவு என்றால் கருத்து உங்களோட பேப்பர்ல வந்தது. விசேட அறிவு என்றால் அவர் தான் செய்யும், வேற செய்யலாம். கம்பெனி இயந்திரம் நிறுவி கொடுக்கின்றது. இயந்திர விற்பனை விலை 600. இயந்திரம் ஒன்றை நிறுவ கட்டணம் 80. கம்பெனியான 1/10 இயந்திரம் விற்பனை செய்து அவர் நிறுவதற்கான ஒப்பந்தம் செய்துள்ளது. 31/10/2025 கம்பெனியான 7 இயந்திரங்கள் விற்பனை செய்துள்ளன. 5 இயந்திரங்கள் நிறுவலை பூர்த்தி செய்துள்ளார். வாடிக்கையாக திருப்தி அடைய போனது 10/7/5 வரணும். 10/7/5 எத்தனை முறை திருப்தி அடை சோலார் லைட் சோலார் பேனல் புதிதா முக்கியமே இல்லை. அதை பூட்டினா தானே கரண்ட் வேறு. 10 ஒப்பந்தம் 7 வித்தது 5 போனது 5 மூலம் தான் வருமானம் கிடையாது. வாடிக்கையா திருப்தி அடைஞ்சா வருமானம். முதலா வருமானம் இனங்காணப்பட்ட வருவாய். கேந்திரத்தின் விற்பனை 600 தரன் 600 தரன் 5 3000 கட்டணம் 80/5 400 என்றால் 3400. வைக்கப்படாத பராமரிப்பு வருமானம் 4500 3400 கழிச்சால் 1100. உழைக்கப்படாத பராமரிப்பு வருமானம் உழைக்கப்படாத பராமரிப்பு வருமானம் 1100. இயந்திர விற்பனை வருமானம் 600/5 3000. பொருத்துதல் 80/5 400 3400. 4500 3400 வருமானம் காரணம் 1100 உழைக்கப்படாத வருமானம். SLFRS 15 25 செய்து மாணவர்கள் அதே அப்படியே போட்டது. அதுக்கப்புறம் கம்பெனில 2020ஆம் ஆண்டு பிற வரையல 2020ஆம் ஆண்டு பிற வரையல கம்பெனில பார்மெண்ட்ல மட்டும்தான் நோட்ஸ்ல வந்துருக்கு. 5 படிங்க பாருங்க. ஒப்பந்த இனங்கான கடப்பாட்டை பூர்த்தி செய்தல், கொடுக்க வாங்க விலை தீர்மானித்த,
கொடுக்கல் வாங்கவில்லை பயிர் செய்த வருமானத்தை இணங்க கொடுக்கல் வாங்கவில்லை என்ற என்ன வருமானத்தை அடையாளப்படுத்துகின்ற 2019 கேட்டோம் அது ரூபாய் சரிவுல 2-3 வந்துடும் தொடர்ந்து 2020 வந்தது 2024 வந்தது 21-22 கணக்கு வந்தது கவனிப்போமா இவ்வளவுதான் எல்கேஎஸ் இப்போ முழுமையா எல்கேஎஸ் ஆனது முழுமையா பார்க்கப்பட்டிருக்கு இதுல ஏதாவது குறை இருந்தா கேளும் முழுமையா எல்கேஎஸ் பார்த்திருக்கேன் இவ்வளவு மிஞ்சி வேற உண்டு அதுக்கு வேற ஆகும் ஐச்சிவினா வேற மாதிரி வரலாம் மொழிய தியரியோ எல்லாம் இதுக்குதான் வேற கேட்கப்படினா கேளுங்கோ இல்லைன்னு நடத்த போகும் தேர்ச்சி 12 நிறையப்பட பொது கம்பெனி ஒன்று நிதிக்குள்ளே தயாரிப்பேன்
வாசிக்கிட்டு சொல்லி முடிஞ்சதா? இல்லை சார். ஏன் ம். வரையறுக்கப்பட்ட பொதுக்கம்பெனி ஒன்றின் எதிர்கூட்டினை தயாரிப்பு. வாசிக்கிறது சார். ஓ 85வது கேள்வி. கம்பெனியின் பின்வரும் பங்கு வளங்களினால் ஏற்படும் தாக்கத்தினை குறிப்பிடுக. ஏ சாதாரண பொது பங்கு வளங்கள். பி உரித்து வளங்கள். சி ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் வளங்கள். ஏக்கான ஆன்சர் எழுதுங்க. சொத்து அதிகரிக்கும். உரிமை மூலதனம் அதிகரிக்கும். பி உரித்து வளங்கள். அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. சொத்து அதிகரிக்கும்.
உரிமை மூலதனம் அதிகரிக்கும். சி. ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் வளங்கள். அதுக்கான ஆன்சர் எழுதுங்க. காசு குறையும். உரிமை மூலதனம் மாற்றமடையவில்லை. பிராக்கெட்டுக்குள்ள கூறப்பட்ட சாதாரண வங்கு மூலதனம் என்று போடுங்க. அடுத்தது 86வது கேள்வி. வரையறுக்கப்பட்ட பொது கம்பெனியின் சாதாரண பங்கு தொடர்பில் பின்வரும் கூற்று உண்மையா அல்லது பொய்யா என குறிப்பிடுக. ஏ கூற்று, பங்குகளின் உரிமை வழங்கலானது கம்பெனியின் உரிமையாண்மை மற்றும் சொத்துக்கள் இரண்டினதும் அதிகரிப்பிற்கு வழிவகுக்கும். காடு நேரடியாக பங்கு மூலதன கணக்கில் செலவு வைக்கப்படுகின்றது. பிக்கான ஆன்சர் எழுதுங்கோ. பொய். கூற்று, உரித்து வழங்கலானது கம்பெனியின் பங்குதாரர்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். சிக்கான ஆன்சர் எழுதுங்கோ. பொய். டி கூற்று, ஒதுக்கங்களை மூலதனமாக்கலானது கம்பெனியின் பங்குதாரர்களின் எண்ணிக்கையின் அதிகரிப்பிற்கு வழிவகுக்காது. டிக்கான ஆன்சர் எழுதுங்கோ. உண்மை. அடுத்தது 87வது கேள்வி. கம்பெனி ஒன்று 31/5/2026 முடிவடைந்த வருடத்தில் பங்கொன்று ரூபாய் 20க்கு 20,000 சாதாரண பங்குகளை வழங்கியுள்ளது. 30,000 பங்குகளுக்கான விண்ணப்பங்கள் முழு பணத்துடன் பெறப்பட்டன. கம்பெனிக்கு பங்கு வழங்கல் செலவாக ரூபாய் 5,000 ஏற்பட்டுள்ளது. இக்கம்பெனியானது 20,000 பங்குகளை விகிதாசார முறையில் பங்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலதிக பணத்தினை விண்ணப்பதாரர்களுக்கு திருப்பி அனுப்பியது. பின்வருவனவற்றை குறிப்பிடுக. ஆனா கேள்வி, பங்கு வழங்கலினை பதிவதற்கான நாட்குறிப்பு பதிவு. ஆவணா கேள்வி, மேலே கூறப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் காரணமாக இவ்வருடத்தில் உரிமையாண்மையில் ஏற்பட்ட தேறி அதிகரிப்பு. பதினாலு அடிங்க. அதுக்கான டபுள் என்ட்ரி. முதலாவது, விண்ணப்ப பணம் பெறும்போது ₹30,000 பங்குகள் 20 ரூபா விலையில பெறுறோம். அப்ப காசு கணக்கு வரவு 600,000, பங்கு வழங்கல் கணக்கு செலவு 600,000. அதுக்கான விளம்பல் கீழ் எழுதுங்கோ. விண்ணப்ப பணம் பெறும்போது
இந்த ரெண்டாவது பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது பங்குகளை ஒதுக்கீடு செய்யக்குள்ள அதுக்கான டபுள் என்ட்ரி 20,000 பங்குகளை ஒதுக்கீடு செய்கிறோம் 20 ரூபா விலையில. ஒதுக்கீடு செய்யக்குள்ள பங்கு வழங்கல் கணக்கு வரவு 400,000, கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன கணக்கு செலவு 400,000 இருந்தது. அதுக்கான விளம்பரம் எழுதுங்கோ பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது. மூன்றாவது மேலதிக விண்ணப்பங்களை நிராகரிக்க அதுக்கான டபுள் என்ட்ரி எழுதுங்கோ 10,000 விண்ணப்பங்களை 20 ரூபா விலையில நிராகரிச்சிருக்கோம். பங்கு வழங்கல் கணக்கு வரவு 200,000, காசு கணக்கு செலவு 200,000 போட்டுட்டு அதுக்கான விளம்பரம் எழுதுங்கோ மேலதிக விண்ணப்பங்களை நிராகரிக்கும் போது. கம்பெனி ஒரு நல்ல ஒரு பாடம். கம்பெனி தொடர்பான மெயின் விஷயம் பங்கு வழங்கல், குறித்து வழங்கல், ஒதுக்கத்தை மூலமாக்க, அதுக்கப்புறம் மீள் மதிப்பீடு, வருமாவரி சீராக்கம், விற்பனை உத்தரவாத சீராக்கம், இந்த இருப்பு எல்கேஸோட சம்பந்தப்பட்ட எல்கேஎஸ் கிளியர் தான் கம்பெனி செய்யலாம். இதெல்லாம் எல்கேஎஸ் படிப்பிச்சு போட்டு கம்பெனி படிப்பிக்கணும். உங்களுக்கு செமினார்லயும் திருப்பி எல்கேஎஸ் படிப்பிச்சு கம்பெனி படிப்பிக்கணும். என்னால என்ன முழுக்கம் சேர்ந்து போறேன். இதுல பாருங்க கம்பெனி பங்கு வழங்கல் மூலம் தான் மூலம் திரட்டி கொள்ளும். ஒரு கம்பெனியின பங்கு வழங்கல் ஏற்படும் தாக்கம். புது பங்கு வழங்கல் என்பது எல்லாருக்கும் வழங்குறது. குறித்து வழங்கல் என்பது ஏற்கனவே கம்பெனியில பங்கு வாங்கினவருக்கு வழங்குறது. ஒதுக்கத்தை மூலமாக்கல் என்பது ஏற்கனவே இருக்க கம்பெனியில ஒதுக்கங்களை மூலமாக்கி வருறது. சாதாரண பொது பங்கு வழங்கலினால் ஏற்படும் தாக்கம் சொத்து அதிகரிக்கும். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் என்ற உரிமை மூலம் அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கும். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் என்ற உரிமை மூலம் அதிகரிக்கும். உரிமை மூலம் அதிகரிக்கும். குறித்து வழங்கல் சொத்து அதிகரிக்கும். உரிமை மூலம் அதிகரிக்கும். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் அதிகரிக்கும். ஆகவே உரிமை மூலம் அதிகரிக்கும். சொத்து அதிகரிக்கும். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலம் என்ற உரிமை மூலம் அதிகரிக்கும். ஒதுக்கத்தினை மூலதனமாக்கும் வழங்கல். ஒதுக்கத்தினை மூலதனமாக்கல் வழங்கினால் கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கும். குறித்த ஒதுக்கம் நிறுத்தி தீர்மானமோ பொது ஒதுக்கமோ குறித்த ஒதுக்கம் குறைவடையும். அவை உரிமை மூலத்தில் மாற்றமே. கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் அதிகரிக்கும். குறித்த ஒதுக்கம் குறையும். அவை உரிமை மூலத்தில் மாற்றமே. உரிமை மூலம் என்பது கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலத்தையும் ஒதுக்கத்தையும் கூட்டிவர். 86ஆம் கேள்வி போவோம். தெளிவாஸ் 86வது கேள்வி. வரையறுக்கப்பட்ட பொதுக்கம்பெனியின் சாதாரண பங்கு தொடர்பில் பின்வரும் கூற்று உண்மையா அல்லது பொய்யா என குறிப்பிடுகிறது. ஏ கூற்று பங்குகளின் உரிமை வழங்கலானது சாதாரண பங்கு வழங்க தொடர்பாக பின்வரும் கூற்றுக்களில் உண்மையா பொய்யான்னு சொல்லலாம். பங்களின் உரிமை வழங்கலானது அது உரிமை வழங்கலோ உரித்து வழங்கலோ சாதாரண பொது பங்கு வழங்கலோ உரிமையாண்மை மற்றும் சொத்துக்கள் ரெண்டினதும் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் கூற்று உண்மை. 2 உண்மை. பி பங்கு வழங்கல் விண்ணப்பங்கள் பெறப்படும் காசானது நேரடியா பங்கு மூலதன செலவு அப்படி இல்லை. காசு கணக்கு வரவு பங்கு வழங்கல் கணக்கு செலவு பங்களை ஒதுக்கீடு செய்ய பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன செலவு
பங்கு மூலதனக்கென செலவழிக்கிறது அப்ப தவறு அது போய் உரித்து வழங்கலானது கம்பெனியின் பங்குதாரர் எண்ணிக்கையின் அதிகரிப்பு வழிவாக்கு முக்கியமா உரித்து வழங்கலோ ஒதுக்கத்தை மூலமாக்கினாலோ அவை பங்கு பற்றிருக்கிற பங்கின் எண்ணிக்கை கூடும் முடிய பங்குதாரர்கள் எண்ணிக்கை மாறும் 5 பங்குதாரர் என்றால் 5 பங்குதாரர் எண்ணிக்கை 6 பங்குதாரர் மாறும் ஆனா அவை வச்சிருக்கின்ற ஷேர்ஸ் அளவு கூடும் இது பங்குதாரர் எண்ணிக்கையா பங்குகள் எண்ணிக்கையா பங்குகள் எண்ணிக்கை கூடும்னு சொன்னா குறிச்சாரு பங்குதாரர் எண்ணிக்கை அதிகரிப்பு கூட்டிப்பட பொய்ன்னு போடும் ஒதுக்கத்தை மூலமாக்கினாலோ உரித்து வழங்கினாலோ கொண்டிருக்கின்ற பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்குமா ஷியாஸ் பங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பங்குதாரர் எண்ணிக்கை மாற்றமே ஒதுக்கத்தை மூலமாக்கானது பங்குதாரர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு வழிவகுக்காது சரி உண்மை ஒதுக்கங்களை மூலமாக்கினா கம்பெனியில பங்குதாரர் எண்ணிக்கை மாறாது வழிவகுக்காது உண்மை 87ஆம் கேள்வி எண்பத்தி ஏழாவது கேள்வி. கம்பெனி ஒன்று 31/5/2026 முடிவடைந்த வருடத்தில் கம்பெனி ஒன்று 31/5/2026 ஆறாம் மாசம் முடிவடைந்த வேடத்தில் பங்கொண்டு 20 ரூபாய்க்கு 20,000 சாதன பங்களை வழங்கியார் 30,000 பங்குக்கான விண்ணப்பங்கள் முழு பணத்துடன் பெறப்பட்டன கம்பெனி பங்கு வழங்க செலவு 5,000 ஏற்படும் பங்கு வழங்க செலவு ஒரு நிர்வாக செலவு செயற்பாடு செலவா இக்கம்பெனியா 20,000 பங்களை விகிதாசாரம் ஒதுக்கீடு செய்யும் 10,000 விண்ணப்பங்களை நிராகரிக்கும் ஏன்னா 20,000 வழங்க போது 30,000 கிடைச்சது பங்கு வளங்களை பதிவேற்கான நான் குறிப்பிட்ட பயிர் எல்லாமே வேறதான் பேசிக்கல தான் போகும் நாளைக்கு ரோய்கோல் பேப்பர் பார்ட்மெண்ட் பேப்பர் செய்வேன் இந்த நடந்த சனி நேரம் செய்யற கிளாஸ் சேர்ந்து ரோய்கோல் பழைய பேப்பர் செய்வேனா 25 ரோய்கோலிச்சும் 26 ரோய்கோலிச்சும் 6ஆம் தவணை காசு கணக்கு வரவே 10,000 பங்கு 20 ரூபா படி 6 லட்சம் பங்கு வழங்க செலவு 6 லட்சம் காசு கணக்கு வரவு பங்கு வழங்க செலவு 6 லட்சம் இரண்டாவது பங்குகளை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதன பங்கு மூலதன செலவு 20,000 பங்கு 20 ரூபா படி 4 லட்சம் பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதன பங்கு மூலதன செலவு பங்கு வழங்க கணக்கு வரவு கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதன செலவு பங்களை ஒதுக்கீடு செய்யும் போது பங்கு வழங்க கணக்கு வரவே மேலே பங்கு வழங்க கணக்கு வரவே காசு கணக்கு செலவு 10,000 பங்கு 20 ரூபா படி 2 லட்சம்
மேலே கூறப்பட கொடுத்தவங்க காரணமாக திமியாமையில் ஏற்படும் தாக்கம் என்றார். முதலில் கூறப்பட சாதன பங்கு மூலம் உரிமை மூலத்தை கூட்டும் ராவணா விதானம் கேள்வி இலக்கணம் வழியா நம்ம வரையா போகும் 4,00,000 பங்கு வழங்கச்செலவு 5,000 கழிச்சார். இது உரிமை மூலத்தை கூட்டும், இது நிறுத்தி தருமானத்தை குறைக்கும். பெரிய உரிமையான 190,000 அதிகரி 3,90,000 அதிகரிக்கும். திருப்பி சொல்லணுமா? ஓகேயா? திருப்பி சொல்லணுமா? ஓகேயா? ஓகே சார். கதைங்கவன் 390,000 அதிகரிக்கும். ஓகே சார். எழுதுங்கவா, நீங்க வெளிய பார்க்க நோட்ஸ் பண்ணுங்க. எழுத நான் என்னது போடுறேன்டா வேற ஆளாக்களுக்காக போட்டுருக்கிறேன். ஆளாக்கள் நான் வாங்கின காசுக்கு நான் இந்த கடமையை செய்வோம். சரியா? வாங்கின காசுக்கு நான் இந்த கடமையை செய்கிறேன். பொருளியல் செமினார் மற்ற விஷய செமினார் கேன்சல் பண்ணுவியா? நான் கேன்சல் பண்ண இது வரைக்கும் கேன்சல் பண்ணிடுறேன். கடவுளே, கடவுளுக்கு வந்து ஆசிரியர் தானே இது வரைக்கும் ஒரு கிளாஸும் கேன்சல் பண்ணேன். என்ன காசு கட்டுற பிள்ளைக்கு என்னென்ன பல மடங்கு செய்யும். டுவெண்ட்டி 28 வேற பிள்ளைக்கு சொல்லிவிடும். என்ன மற்றவங்களுக்கு சூம்ல செமினார் செய்யுங்க. இப்படி வரையறைக்கு தான் செமினார் செய்வீங்க. எனக்கு செய்ய மாட்டேன். நான் நேரடி கிளாஸ் செய்யறமே இல்லை செய்யறேன் ஃபுல்லா. இது வரைக்கும் ஒன்றும் அவங்களும் கூட பிரிச்சு பார்க்கல. விளங்குதா? அடுத்த செய்யும் வாசிடம் பைசல். ஓ ஆமாம் சார். கம்பெனி ஒன்றின் 1/4/2025 உள்ள கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனமானது பங்கொன்று ரூபாய் 40 வழங்கப்பட்ட 50,000 பங்குகள் கொண்டுள்ளது. இத்திகதியில் கம்பெனியானது ரூபாய் 600,000 பங்கொன்று ரூபாய் 60 விலையில் மூலதனமாக்கியுள்ளது. மேலும் 31/3/2026 காணப்படும் ஒவ்வொரு 5 பங்குகளுக்கும் ஒரு பங்கு வீதம் பங்குகளுக்கான உரிமை வழங்கலானது பங்கொன்று 70 ரூபாய் விலையில் வழங்கப்பட்டது. தற்போது எல்லா பங்குதாரரும் உரிமை வழங்கலை முழுமையாக பயன்படுத்தியுள்ளனர். பின்வருவனவற்றை கணிக்க. ஆனால் 31/3/2026 உரிமையாண்மையில் ஏற்பட்ட அதிகரிப்பு ஆவன உரிமை வழங்கலினால் பெறப்பட்ட காசு.
சரி, முதலாக என்ன விடை? உரிமையாளர்கள் ஏற்பட அதிகரிப்பு என்ன? உரிமை வழங்கலினால் பெறப்பட காசு. கம்பெனியோட ஒன்று நாள் 25 கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலமானது பங்கொன்று 40 ரூபாய் வழங்கப்பட்ட 50,000 பங்குகளை கொண்டுள்ளது. இத்திகையில் கம்பெனியானது ரூபாய் 6 லட்சம் ரூபாய் பங்கொன்று 60 ரூபாய் மூலமாக்கி உள்ளார். பெருமை மொத்தம் 6 லட்சம் ரூபாய். ஒரு பங்கின் விலை 60 ரூபாய். பங்கின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கும். மேலும் 31/3/2026 காணப்படும் ஒவ்வொரு 5 பங்குகளுக்கு இதுக்கு பிறகு அது 1/4 இருந்தது. இது அது மாத வருஷ கடைசி உரிமை வழங்க செய்யணும். வடுவூராப்படி எல்லா பங்குதாரம் உரிமை வழங்கனை மேற்கொண்டார். உரித்து வழங்க கண்டிப்பா அந்த வசனம் சொல்லுவான். அனைத்து பங்குதாரம் உரிமை வழங்கனை ஏற்றுக்கொண்டார். உரிமையாண்மையில் ஏற்பட அதிகரிப்பு என்பது ஒதுக்கத்தை மூலமாக்கினா உரிமையாண்மை மாறாம். அந்த நோட்ஸ் உரித்து வழங்கினால் உரிமையாண்மை அதே இருக்கு. உரிமை வழங்கினால் பெறப்பட 28ஆம் தேதி ஆனா ஏற்கனவே 50,000 பங்கு. இது 6 லட்சம் ரூபாய் 60,000 பிரிச்சா 10,000 பங்கு. சேர்த்தால் 60,000 பங்கு. 5 பங்குக்கு ஒரு பங்கு வீதம் 12,000 பங்கு. 12,000 பங்கு தேவை. பங்கின் விலை 70 ரூபாய். எவ்வளோடா பிரிக்கிறான்? 840,000. 840,000. ஹலோ, 840,000. ஆம் சார். அடுத்த வரைக்கும் என்ன விலை? அடுத்த வரைக்கும் என்ன விலை? 140. அடுத்த வரைக்கும் விலை 8,40,000.
சார் அடுத்த கேள்வி வாசிக்கிட்டு. ஒரே class. இந்த class மேல ஒரே ஒரு லேக்னு சொன்னீங்க அவன் கடைசி எவ்வளவு கஷ்டம் அமௌண்ட் இருக்கு. கடவுள் அவ்வளவு போறேன் என்ன எக்ஸாம் பண்ணாங்க பார்த்து சாம்பிள் போல நாளைக்கு வந்து விஷயம் சமாளிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் அறிவிப்பு everybody all the best. அடுத்தாலே போவோம் என்ன வடிவிடா இது விவரிக்கிறது. இனி தயவு செய்து இருக்கிற காலம் கொஞ்ச காலம் வீட்டையும் தான் படிக்கிறீங்க. தயவு செய்து மேக்சிமம் 2 hours உள்ள எடுக்கிறேன். தயவு செய்து கிளாஸை அட்டன் பண்ணி கொள்ளுங்க. உங்களுக்குரிய வியாவை கடைசியா தான் இப்ப நீங்க சொன்னா தானே உங்களுக்கு பெரும்பாலும் 5ஆம் தேதி தான் வியாவில் இருக்கு. சரியா? ஓசன்ஸ் 89ஆம் கேள்வி கடைசி கிழமை தொடர்ந்து எடுக்கணுமா? பார்ட் 2 பேப்பர் செய்ய சொந்தமாக எதுவும் தெரியாது. பார்ட் 2க்குரிய விட பிடிஎஃப் பண்ணி போடுவேன். திருப்பி பேப்பரை செய்யுங்க. சரியானே? நல்ல பேப்பர் பார்ட் 1 அது ட்ரை பண்ணும். அது திருப்பி ஒரு கடைசியா ஒரு செமினார் மேனோட பூர்வமாக பார்ப்போம்.
இது ஒரு உரிமை மாதத்துக்கு ஒரு தந்திருக்கு தரப்பட்ட அட்டவணை பேரை கேட்டான். கம்பெனி ஒன்று 31/3/2000 முடிந்த மேடத்தின் உரிமை மாதத்துக்கு கூட்டி சுருக்கம் வந்திருக்க மேற்படி அட்டவணை ஏபிசிடி ஆகியவற்றின் குறிக்கும் உருப்படியை இனங்காண். முதலா ஏ போடுமோ முதல் மதிப்பிடுவதற்கும் 1600 கூடுது, நிறுத்தி தருவாய் 1400 கூடுது, சாதாரண மொத்தம் 3000 கூடுது. குழங்கோ ஆண்டுக்கான மொத்தம் முற்றுமடங்கி வருமானம் ஆண்டுக்கான மொத்தம் முற்றுமடங்கி வருமானம் ஆண்டுக்கான மொத்தம் முற்றுமடங்கி வருமானம் 3000. மூல் மதிப்பீடு மிகை 1600 உள்ளடங்கியுள்ளார். அல்லது ஆண்டுக்குரிய லாபம் 1400, மீள் மதிப்பீடு மிகை 1600. பி 1000 சாதாரண பங்கு மூலம் கூடுது, நிறுத்தி தருவாய் 1000 குறை. உபார பங்கு வழங்கன்னு சொல்லக்கூடாதா? குரூப் பைரியம் உபார பங்கு சொல்லக்கூடாது. ஒதுக்கத்தை மூலமாக்கின்னு சொல்லணும். நிறுத்திய தேர்மாத்தி மூலமாக்கியது 1000. நிறுத்திய தேர்மாத்தி மூலமாக்கியது 1000. நிறுத்திய தேர்மாத்தை மூலமாக்கியது 1000. சி செலுத்திய இடைக்கால பங்களாபம் 100. செலுத்திய இடைக்கால பங்களாபம் 100. செலுத்திய இடைக்கால பங்களாபம் 100. டி நிறுத்தியது இது பொது ஒதுக்கம் 150 கூடுது. இது வரைக்கும் பேப்பர்ல வருது இல்லையா? வரையில பொது ஒதுக்கத்துக்கு மாற்றியது 150. பொது ஒதுக்கத்துக்கு மாற்றியது 150. அடுத்த டிஇ சாதாரண பொது பங்கு வழங்கல் அல்ல உரித்து வழங்கல் 1200. சாதாரண பொது பங்கு வழங்கல் அல்ல உரித்து வழங்கல் 1200. 89 அங்குகளின் கிளியரா இதை மிஞ்சி மேக்சிமம் கம்பெனி பிரசுர முடியும் எந்த ஒரு பாசிபிளையும் வரையணும். வேணாம்டா நீ தட்டிப்பேன் திருப்பி செக் பண்ண.
அடுத்த யோசிக்குது. ஓ 90வது கேள்வி. பின்வரும் தகவல்கள் சந்தோஷ் பிஎல்சி உடன் தொடர்பானவையாகும். கூறப்பட்ட சாதாரண பங்கு மூலதனம் 31/3/2026 10,000, 31/3/2025 9,200. நிறுத்தி வைத்த வருவாய் 31/3/2026 3,000, 31/3/2025 1,800. மீள் மதிப்பீட்டு ஒதுக்கம் 31/3/2026 2,000, 31/3/2025 இல்ல. 31/3/2026 முடிவடைந்த வருடத்தில் ரூபாய் 300,000 இடைக்கால பங்கு லாபம் செலுத்தப்பட்டுள்ளது. 16/4/2026 இறுதி பங்கு லாபமாக ரூபாய் 200,000 பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. காணி முதலாக 31/3/2026 மீள் மதிப்பீடு செய்யப்பட்டது. 31/3/2026 முடிவடைந்த வருடத்துக்கான லாபம் மற்றும் மொத்த முற்றுமடங்கிய வருமானத்தினை கணிக்க. ஒன்று நீங்கள் நிறுத்தியத்தை வருவாய் கணக்கு அடிச்சு செய்யலாம். இல்லை என்றால் அந்த உரிமமாக கூடிய பெருனா பார்க்கலாம். சரி சரி, கண்டிப்பா பேப்பர்ல வேணும். காசு பாஞ்சு செய்ய தேவை. நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு 1/4/25 தொடங்கி 31/3/26 முடியும். ஆரம்ப நிறுத்தி தருவாய் 1,800, நிறுத்தி தருவாய் 3,000, ஆரம்பம் இறுதி. இடைக்கால பங்களாக கொடுத்துக்கிறோம் 300. நிறுத்தி வைத்த வருவாய் கணக்கு வரவு காசு கணக்கு செலுத்திய இடைக்கால பங்கு லாபம் 300. பங்களாம் பிரேத்தா குறிப்பிட காட்டுவோம். சாதாரண பங்கு மூலம் கூடியிருக்கு. அந்த நிறுத்தித்த வருவாய் மூலமாகி தான் கூடன்னு சொல்லல. அது சாதாரண பொது பங்கு வளங்களா இருக்கலாம், உரித்து வளங்களா இருக்கலாம். தங்களுக்கு பொதுவக்க மாற்றியதும் இல்லை. முன்னால் 3,300 வரிக்கு பின் லாபம் ஆண்டுக்கான லாபம் 1,500. ஆண்டுக்கான லாபம் 1,500. ஏனைய முற்றுமடைஞ்சிய வருமானத்துல காணி முதலாம் மேல்மா எப்படி செய்கிறார்? மிக 2,000. காணி மறுபடியும் மிக 2,000. மொத்தம் 3,500. ஆண்டுக்கான மொத்தம் முற்றுமடைஞ்ச வருமானம். சரியா? ஆமாம் சார். டவுட்டா இருக்காது? எப்படியும் காணலாம். 1,800 ஆரம்பம், இது தெரியாது. 500 கழிச்சுதான் இறுதி மீதி 3,000. கூட்டி இதை கழிச்சு விட்டா 1,500. திருப்பி சொல்லணுமா? ஓகேயா?
ஓகே சார். 91 92 மாசிங்கோ 91வது கேள்வி. 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான செரின் பிஎல்சியின் நிதிக்கூறுகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தகவல்கள் பின்வருமாறு. ரூபாய் 1000, ஆண்டுக்கான விற்பனை 1600, மொத்த லாபம் 1000, நிர்வாக மற்றும் விநியோக கிரயம் 160, வருமான வரி செலவு 100, காணி மேல்மதிப்பீட்டு மிகை 120, இயந்திர மேல்மதிப்பீட்டு மிகை 200, அலுவலக உபகரண மேல்மதிப்பீட்டு குறைவு 180 மைனஸ். 31/3/2026 சகல ஆதன பொறி மற்றும் உபகரணங்களில் மேல்மதிப்பீடு செய்யப்பட்டன. காணியானது முதலாவது தடவை மேல்மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளதுடன் இயந்திரம் அலுவலக உபகரணங்கள் இரண்டாவது தடவையாக மேல்மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன. இயந்திரங்கள் மற்றும் அலுவலக உபகரணங்கள் முதலாவது தடவையாக 31/3/2024 மேல்மதிப்பீடு செய்யப்பட்ட போது முறையே 60,000 பற்றாக்குறையும் 80,000 மிகையும் ஏற்பட்டுள்ளது. கம்பெனியின் மொத்த சொத்துக்களும் உரிமையாண்மையில் நிதியிடப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றை கணிக்க. 1. 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான கம்பெனியின் மொத்த வருமானம் மற்றும் மொத்த செலவுகளும். 2வது கேள்வி. 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான மொத்த முற்றுமுடங்கிய வருமானம். 3வது கேள்வி. 31/3/2026 முடிவடைந்த வருடத்திற்கான லாபம் மற்றும் ஏனைய முற்றடக்கப்பட்ட வருமானம். அடுத்தது 92வது கேள்வி. சுகந்தி பிஎல்சியின் கணக்கு பதிவேடுகளிலிருந்து 31/3/2026 முடிவடையும் வருடத்திற்கான பின்வரும் தகவல்கள் பிரித்தெடுக்கப்பட்டுள்ளன. ரூபாய் 1000 விற்பனைகள் 9,000, மொத்த லாபம் 4,200, ஏனைய வருமானம் 1,200, வரிக்கு முன் லாபம் 2,400, வருடத்திற்கான லாபம் 1,600. 31/3/2026 கம்பெனியின் மோட்டார் வாகனத்தை 2வது தடவை மேல்மதிப்பீடு செய்த போது ரூபாய் 1,400,000 மிகையொன்று ஏற்பட்டிருந்தது. கம்பெனியின் நடைமுறை வருடத்திற்கான லாபமானது இம்மேல்மதிப்பீட்டை கருத்தில் கொள்ளாது கணக்கிடப்பட்டிருந்தது. 31/3/2023 முதலாவது தடவை மேற்கொள்ளப்பட்ட மோட்டார் வாகனத்தின் மேல்மதிப்பீட்டில் இனங்காணப்பட்ட குறைவானது ரூபாய் 600,000 ஆக இருந்தது. பின்வருவனவற்றை கணிக்க. முதலாவது. 31/3/2026 முடிவடையும் வருடத்திற்கு இனங்காணப்பட வேண்டிய மொத்த வருமானம் மற்றும் மொத்த செலவுகள். அடுத்தது 31/3/2026 முடிவடையும் வருடத்திற்கான ஏனைய முற்றுமடங்கிய வருமானம் மற்றும் மொத்த முற்றுமடங்கிய வருமானம்.